வணக்கம். நாளை மாலை 2ஆம் தேதி மார்ச் சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கு. நம்ம எதிர்பார்த்த அப்படியே டிட்டோ மார்க்கெட் பிஹேவ் ஆயிட்டு இருக்கு. மிக 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 பெரிய விஷயங்கள் அடுத்தது காத்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஜோஹோ மீட்டிங்ல என்னென்ன ஸ்டாக்ஸோ இல்லை என்னென்ன செக்டர்ஸ் போகுன்றது நம்ம டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஆஸ் யூஷுவல் உங்களோட சந்தேகத்தை எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்த சமீபமாக நான் கேள்விப்பட்டேன். தட் இந்த ஜோஹோ மீட்டிங் லைவாக நிறைய சேனலில் ரைட் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் லைவாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை வாட்ஸ்அப் மூலமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குன்றது. இந்த 200 ரூபா கொடுக்கறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரைட், எனக்கும் இது ஒரு பெரிய வருமானம்ன்றது நம்ம எடுத்துக்க முடியாது. பட் இன்ட்ராக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணும் போதும் நிறைய பார்ட்டிசிபெண்ட் வரும் போதும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். 200 ரூபான்றது ஒரு பெரிய விஷயம்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் மெசேஜ் போடுங்க. we will see how we can work it out. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு 236 ரூபான்றது ஒரு பெரிய தொகை கிடையாதுன்றது நம்புறேன். ஏன்னு சொன்னால் மார்க்கெட் மிக பிரம்மாண்டமானது. ரைட், நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சிருக்கீங்க, 2 லட்ச ரூபா வச்சிருக்கீங்கன்னு சொன்னாலும், மறுபடியும் நான் யூஸ் பண்ற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, 1 லட்சம் 2 லட்சம் வச்சிருந்தாலும் கம்ஃபர்டபுளா லைக் லோவர் ரேஞ்சில் இருக்கும் போதும் கேபிட்டல் கம்மியாக இருக்கும் போதும் கம்ஃபர்டபுளா நீங்கள் 5 to 6% சம்பாதிக்க முடியுன்றது லாஸ்ட் 7 to 8 months வீடியோ மூலமாக நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஜோஹோ மூலமாக நிச்சயமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த விஷயத்த ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க. டைரெக்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நல்லா இருக்குன்றது ஏன் கருத்து. இல்லை பார்க்குறது பாருங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெஃபினட்டாக வேற லெவலில் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். என்னதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக எங்கள் சைடில் இந்த பைரசியை எப்படி தடுக்கணுன்றது நாங்கள் பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது, வேல்யூ அடிஷன்ஸ் நிச்சயமாக இருக்கும் ஃபார் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு. வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 டைரெக்டாக சந்திப்போம். அண்ட் ஜோஹோ மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்க. எப்படி ஜாயின் பண்ணலாம்? டிஸ்கிரிப்ஷனில் 3 லிங்க் கொடுத்துருக்குறோம். ஒன்று எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், HDFC பேங்க் டீட்டெயில்ஸ் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை ரேசர் பேயோட லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, UPI பேமெண்ட் எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மூணாவது UPI லிங்க்கு. அந்த UPI லிங்க்கு இல்லை QR கோடை வச்சு நீங்கள் பே பண்ணலாம். பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888 பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் இதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 468 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் அப்பு. என்னடா மார்க்கெட் வெறும் 355 இவர் 468ன்னு சொல்கிறோம். ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 468 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். ரைட், நம்ம எதிர்பார்த்தோம் 350க்கு மேலே எதிர்பார்த்தோம். அரௌண்ட் 300-350க்கு மேலே நம்ம எதிர்பார்த்தோம். 22,350க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா விளையாட்டு இருக்குன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று. இன்னைக்கு மார்னிங் நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். தட் மார்க்கெட் தோ ஒரு கேப் அப், ஒரு 100, 150, 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் அப்படியே இழுத்துட்டு போய் மேலே தான் முடியும்ன்றது நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோம், அப்படி போய் ஒரு புல் பேக் அதுக்கப்புறமா போகுன்றது எதிர்பார்த்தோம். ஆல்மோஸ்ட் மோர் ஆர் லெஸ் அந்த பேட்டர்னும் இன்னைக்கு செட் ஆச்சு. இது எல்லாமே நீங்கள் டேட்டாவை ரைட், சார்ட் அனாலிசிஸ் ஒன்று, டேட்டா அனாலிசிஸ் ஒன்று, இது ரெண்டுமே லேயர் போட்டு இதுக்கு மேலே நம்ம டைம் சைக்கிள் ரைட், லார்ஜர் டைம் சைக்கிள் நம்ம எடுத்துகிட்டு வரும்போதும் நிறைய விஷயத்த தெளிவாக தெரியும். இதே மெத்தட் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளால எப்படி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்றோம். ஒன்று. ரைட், மோஸ்டா நம்ம பிக் பண்ற ஸ்டாக், அகைன் நான் யூஸ் பண்ற வேர்டு மோஸ்டா நம்ம பிக் பண்ற ஸ்டாக் டார்கெட் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. 1. 2-3 டைம்
ரைட்? ஒரு 10-15% எடுத்துக்கலாமே. என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம எதிர்பார்த்தது இப்படியே போகும்னு நினைக்கிறோம். அது வந்து ஒரு புல் பேக் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறமா மேலே போகுது. ஸோ இது மாதிரி வந்து நிறைய இன்ஸ்டன்சஸ் நடந்திருக்கு. ரீசெண்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரீசெண்டான்னு சொல்றது ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டு 3-4 இல்லை 5-6 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப், ரைட்? நம்ம வந்து ஒரு இடத்துல பிக்கப் பண்ணோம். அதுல இருந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 18-20% கீழே வந்து ஒரு 3 மந்த்ஸ் நம்மளோட டென்ஷனை ஏற்றி விட்டு ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன லெவல் மேலே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து போச்சு. அண்ட் ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து பார்த்துருப்பீங்க இஃப் யூட் ஹவ் ஹோல்டட் தி ஸ்டாக். ஒன்று, இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்மளால பண்ணிட்டு இருக்க முடியும். இது வந்து ஒரு விஷயத்த வந்து லார்ஜர் டைம் ஃப்ரேம்ல பண்றோம்னு சொன்னால் டைம் இருக்கு, நம்ம ஆறாமரமா நம்ம வந்து பண்ணலாம். அதே இது லோவர் டைம் ஃப்ரேம்ல வரும்போதும் இன்னும் கூடயும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து நம்ம டிசிஷன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று. ரெண்டாவது, இதே இது வந்து நீங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்க பண்ணணும்னு நினைச்சால் அதுல வந்து இன்னமும் வந்து ஃபாஸ்டா டிசிஷன்ஸ் எடுத்துட்டு வரணும். ஒன்று. ரெண்டாவது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து டோட்டலி வேற ஒரு விளையாட்டு, கேஷ் மார்க்கெட் விளையாட்டு கிடையாது, ரைட்? இது வந்து ஒரு ஆர்டினரி கார் நீங்க வந்து ஹைவேஸ்ல ஓட்டுறீங்கன்னு சொன்னால் இது வந்து ரேஸ் ட்ராக்ல ஓட்டுற மாதிரி கான்செப்ட். ஏன்னு சொன்னால் இதுல நிறைய விஷயங்கள் இன்வால்வ் இருக்கு. பேசிக்கலி இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸா நான் வந்து சார்ட்ஸ் வந்து நான் காட்டல, ரைட்? ஆனா நம்ம வந்து டேட்டாஸ் நிறைய விஷயத்த வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ராபப்ளி அடுத்த சில வாரங்களில், ரைட், இந்த டேட்டாஸும் சார்ட்டையும் நம்ம போட்டு பார்க்கும்போதும் நம்மளோட சக்சஸ் ரேட் வந்து இன்னமும் ஹையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தட் மீன்ஸ் நம்மளுக்கு சாதகமாக ஆக்கிக்கிறோம். இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எப்படி சாதகமா யூஸ் பண்ண முடியும்ன்றதை நம்ம பார்த்துக்கிறோம். போர் போகும்போது இதுதானே, மழை எப்படி இருக்கும், காத்து எந்த டைரக்ஷன் அடிக்குது, எனிமீஸ் வந்து எங்க இருக்கிறாங்க, அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் என்னன்னா அதெல்லாம் தெரியும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு தந்தாப்புல நீங்க வந்து உங்களோட போர் யுக்தியை வந்து நீங்க போடுறீங்க. ஆனாலும் ரைட், உங்களுக்கும் வந்து அப்பா ஒருத்தர் இருப்பான்ல, அவங்களும் வந்து சில சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. இதுதான் வந்து மார்க்கெட் வந்து நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் பண்றது கிடையாது. நம்ம டேட்டாஸ் எடுத்து அந்த டேட்டாஸ் வந்து ஆன்டிசிபேட் பண்றோம். மறுபடி இந்த விஷயத்த வந்து நான் சொல்றேன். நான் மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்றது கிடையாது. மார்க்கெட் வந்து லெஃப்ட்ல திரும்புதா, நானும் லெஃப்ட்ல திரும்புறேன். நம்ம ரைட்ல திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற நம்ம ரைட்ல திரும்புறதுக்கு ரெடியா இருக்கிறோம். போகுன்ற அவசியம் கிடையாது, திரும்பறதுக்கு ரெடியா இருக்காது. திரும்பிச்சுன்னா நம்மளும் அது கூட திரும்புறோம். மார்க்கெட்டும் அதே தான். நம்ம வந்து யாருமே வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் ஆன்டிசிபேட் பண்ணலாம். நம்ம இப்படி போகும்ன்றதை நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, அப்படி போகலாட்டினா அடுத்தது என்ன பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியணும். நிறைய பேர் வந்து நிறைய நக்கலா வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க. ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ். 33 வருஷம் வியாபாரத்துல நின்று இருக்கிறோம், தோல் நல்லா திக்கா இருக்கு. ஸோ அந்த கமெண்ட் ஒண்ணுமே பெருசா பாதிப்பு இருக்காது. பட் அவங்களோட நல்லதுக்கு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். மார்க்கெட்ல வந்து ப்ரிடிக்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை, பட் மோர் ஆஃப் ஆன்டிசிபேஷன் பண்ணலாம். நம்ம வந்து இது ரைட்ல திரும்பவும் நம்ம எதிர்பார்க்கிறோம், அதுக்கான வேலை நம்ம பண்றோம். பட் அது திரும்பலாட்டினா வாட் நெக்ஸ்ட்ன்றது நம்ம ரெடியா இருக்கணும். அந்த ஒரு ரீசனால் தான் நம்ம ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வரோம். ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட்ல அடிக்கடி நம்மளுக்கு சக்சஸ் வருதுன்னு சொன்னால் ஆணவம் வந்துடும். அந்த ஆணவம் மார்க்கெட்ல காட்டவே கூடாது. மார்க்கெட் மிக 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 பிரம்மாண்டமானது, ரைட்? மிகப்பெரிய காலச்சக்கரம். அதுல வந்து உங்களோட திமிர் எடுத்துட்டு போனால் ஒரு எறும்பு வந்து ஹைவேஸ்ல போற மாதிரி நீங்க 2-3 இடத்துல தப்பிச்சுக்கிட்டோன்னு சொன்னா கிடையாது. நான் எங்கேயாச்சும் மாட்டினா மொத்தமா காலி. ஸோ இந்த விஷயத்த வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், மார்க்கெட் மிகப்பெரிய பிரம்மாண்டமானது. அங்க உங்களோட ஈகோ டெஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் கோ வித் தி ஸ்டாப் லாஸ், ரைட்? நம்ம நான் ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்ட் தான்ற எண்ணத்துல போனால் காணாம போயிடுவீங்க. சரி, மார்க்கெட்டுக்கு வரலாம். மார்க்கெட் வெறும் 468-470 பாயிண்ட்ஸான்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 1500 பாயிண்ட்ஸ். தோ இன்னைக்கு வந்து மார்னிங் நீங்க ஆப்ஷன் டேட்டா பார்த்திருந்தால் பெரிய ரேஞ்ச் இருந்துச்சு. அந்த ரேஞ்சை தாண்டி தான் வந்து மார்க்கெட் போயிருந்துச்சு. பேசிக்கா அந்த லெவலை கிராஸ் பண்ணும் போதும், இப்ப நிஃப்டியை எடுத்துங்களேன், நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆன லெவல் 22,451. எந்த இடத்துல ஹையஸ்ட் கால் இருந்துச்சு? ஹையஸ்ட் கால் வந்து
அதாவது செகண்ட் ஹையஸ்ட் காலோட செகண்ட் ஹையஸ்ட் கால் 22,300 லெவலில் ஹையஸ்ட் கால் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் அந்த லெவலை கிராஸ் ஆகும் போதும் ரைட் அந்த இடத்துல ஷார்ட் கவரிங் வரும். அண்ட் அந்த ஷார்ட் கவரிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட்டை தூக்கிட்டு போகும். அந்த விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று. ரெண்டாவது, நேத்தே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஊரே பார்க்கறது வந்து பிப்ரவரி மந்த் கான்ட்ராக்டை, ஐயா மார்ச் மந்த் கான்ட்ராக்ட் ஃப்ரைடேலேருந்து கேப் அப் இருக்கும்ன்றது மார்க்கெட்டில் இன்ஃபேக்ட் நம்மளோட ஜிடிபி டேட்டா வரத்துக்கு முன்னாடியே வந்து வி ஆர் ஏபிள் டு கெட் இட் ரைட். ஸோ மார்க்கெட் வந்து நிறைய விஷயத்த வந்து கொடுக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும், சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், நியூஸை வந்து இந்த நியூஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மீடியாவில் ரைட் பொதுவாக நீங்கள் வந்து மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை நாளை காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா போடுறது வந்து ஜிடிபி டேட்டா சூப்பர் டூப்பராக வந்தனால மார்க்கெட்டை வந்து டம்மிங்காக மேலே போச்சுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நியூஸ் வந்து ஒரு காரணம் ரைட். மார்க்கெட் மேலே போகணுன்றது ஏற்கனவே டிசைட் ஆன ஒரு விஷயம். ஸோ மறுபடியும் இந்த விஷயத்த வந்து எம்ஃபசைஸ் பண்ணிட்டு இருக்க. ஏன் எம்ஃபசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால், தயவு செஞ்சு இந்த டிவி நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த நியூஸ் பேஸ்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து அந்த விஷயத்துல தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயத்த நீங்க கவனிச்சு பார்த்தால் டெஃபினட்டா வந்து உங்களோட சக்சஸ் ரேட்டுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இவ்வளோ பேசுற ஒரு விஷயத்த நான் மறுபடியும் சொல்லிடுறேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது ரைட். நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் மனசுல ஏற்றிங்க, ஒரு நல்ல அட்வைசரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா பேசுறதுல அர்த்தம் கிடையாது. டெஃபினட்டா நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போடலாம், ஒரு செக்டோரியல் அனாலிசிஸ் போடலாம். மார்ச் மந்தோட ரேஞ்ச் என்ன ரைட், அந்த ரேஞ்ச் வந்து நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்டோட ரேஞ்ச் என்னவா இருக்குன்றது நம்மளால கெஸ் பண்ண முடியும். அந்த ரேஞ்சை வந்து உடஞ்சிச்சுன்னா என்ன பிஹேவியர் இருக்கும், உடையிலட்னா என்ன பிஹேவியர் இருக்குன்றது அந்த லெவல் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். பட் மோஸ்டா ஒரு லெவல் நம்ம கொடுத்தால் அந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து மதிக்கும். நம்ம என்ன நான் சொல்றனால மார்க்கெட் மதிக்கிறது இல்லை, அவங்க வந்து சில சிக்னல் கொடுத்துருப்பாங்க, அந்த சிக்னல்ல வந்து நம்ம கோடு போடணும், அவ்வளவுதான். அந்த கோடு போட்டுட்டு நிச்சயமா நாளைக்கு வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நாளைக்கு நிறைய விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி இருக்கு, இந்த கேள்வி இருக்குன்னா தாராளமா நீங்க கேளுங்க. ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி நாளைக்கு வச்சுக்கலாம், இல்ல அடுத்த வாரத்துல வந்து நம்ம வாரத்துல ஒரு நாள் உங்களோட கேள்வி பதிலுக்கு நான் பதில் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நல்லா இருக்குமே, ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கட்டுமே ரைட். அண்ட் முடிஞ்சால் மிக விரைவில் இதை வந்து லைவா வந்து நம்ம பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இன்னைக்கு எல்லா செக்டாருமே வந்து சூப்பர் டூப்பரா போச்சு, எஸ்பெஷலி மெட்டல் ரைட். மெட்டலை வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், அதை வந்து டாடா ஸ்டீல் ஆகட்டும், சேல் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன, நம்ம வந்து லாஸ்ட் இயர் நிறைய இம்போர்ட் பண்ணியிருந்தோம் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன ரைட், நம்ம வந்து காம்படிஷனுக்கு எடுத்துட்டு வரல. அதாவது உள்நாட்டில் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால நான் இம்போர்ட் பண்ணல. இங்க வந்து பத்தாம போச்சு, நான் ப்ரொடக்ஷன் பண்றது வந்து பத்தாம போச்சு. அப்ப இதுக்கு இன்னொன்று விதத்துலயும் அர்த்தம் எடுத்துக்கலாம்ல. இப்ப நான் ப்ரொடியூஸ் பண்றது அத்தனையுமே வந்து மார்க்கெட்ல சேல் ஆயிடுன்ற அர்த்தம் இருக்குல்ல, ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இது ரெண்டு விஷயமும் இருக்கும் போதும் டெஃபினட்டா ஸ்டீல் விலை ஏறதானே செய்யும். ஸோ எப்பயுமே வந்து நியூஸை வந்து இப்படிதான் நீங்க வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். நியூஸ் வந்தது, அந்த நியூஸை வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணுன்றது இது ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ் ரைட். அந்த ஒரு ரீசன்னால் தான் நான் அடிக்கடி சொல்றேன், எங்களோட வர்த்தக செய்திகள் நீங்க பாருங்க, அதுல வந்து கொஞ்சம் அப்படி நக்கலா வந்து நிறைய விஷயத்த நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இன்ஃபர்மேஷன் செய்திகளோட கூட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஆட் பண்றேன். அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன், இப்போ ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் அதோட வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஆட் பண்றேன். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் டெஃபினட்டா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்னோட அனுபவத்தை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எப்பயுமே வந்து அனுபவம்ன்றது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு மூணு செக்டார் தான் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஒன்று டெக்னாலஜி, ஓவரால் டெக்னாலஜியே காலின்னு சொல்லலாம்னா நல்லா இல்லை.
ரெண்டாவது வந்து மீடியாவில் ஒரே ஒரு ஸ்டாக்கு, ரைட், ஜி என்டர்டெயின்மெண்ட். மூணாவது வந்து ஃபார்மா பொதுவாகவே ரைட் ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் ஜோனில் இருக்குது. நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு, ரேலி கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ப்ராஃபிட் டேக்கிங் ஜோனில் இருக்குது. வரும் ப்ராபப்ளி இதோ இந்த மார்ச் மாதம், இன்னைக்கு வந்து மார்ச் 1ஆம் தேதி அடித்த வெயில் வந்து சாரி காட்டுது. மே ஜூனான்றது தெரியல. அப்போ மார்ச் 1ஆம் தேதியே இந்த வெயில் காட்டுதுன்னா மே ஜூனில் எப்படி இருக்குன்றது நினச்சி பாருங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு 10-11 மணிக்கு மேலே வெயில் போகாத இருக்கிறது பார்த்துங்க. இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக ஃபார்மா செக்டர் பெருசாக க்ரோ ஆகும். ரைட், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். சரி, இன்னைக்கு வந்து எந்த விதமான ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பேச வேணாம். நாளைக்கு சாயந்தரம் ரைட் நம்மளோட ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கும் உத்தம்ஸ் பார்வையில். நிறைய செக்டரை பற்றி அனலைஸ் பண்ணுவோம், நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு 10-15 கேள்விக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்லி ஃபார் கொஷின் ஆன்சர் செஷன் உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கோசரம் வச்சுக்கலாம். இப்பயே வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். இப்படி இல்லாதவங்க டைரெக்டாக நீங்கள் மெசேஜ் கூட போடலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.